Hello students, இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 0.75:x சமானம் விகித சமானம் 5:8 எனில் x என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸு, இதில் வந்து எக்ஸுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இது வந்து A, B, C and D ன்னு வச்சுக்கோங்க. AD is equal to BCன்னு நமக்கு ரூல் தெரியும். ஸோ அதுபடி நம்ம அதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0.75 A D வந்து 8 ஈக்குவல் டு 5 into x. ஓகே, இது வந்து BC. ஸோ அதை சால்வ் பண்ணோன்னா 0.75 into 8 divided by 5. இந்த 5 நான் கீழே கொண்டு வந்துடுறேன். equal to xன்னு கிடச்சிடும். ஸோ x வந்து xனுடைய வேல்யூ 1.20ன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் 2:3 விகித சமானம் 2 to the power 2 என்ன அப்படி கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க. இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது சேம் அதே தான். 2x is equal to 3 into 4. x is equal to 3 into 4 divided by 2. நான் செய்யறது கரெக்டானு பாருங்கள். 3 into 2. ஒரு வேளை சம்மில் x வந்து 3 into 2னா அப்படி வச்சுக்கோங்க. அப்படி ஒரு வேளை ஹோல் நம்பராக இருந்துச்சுன்னா 6 is the answer. தேர்ட் சம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 3:11 விகித சமானம் 7:x எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பாயிண்டில் போகும். ஸோ 3x into 77 வரும். 77 divided by 3 வரும். ஸோ பாயிண்டில் போகும். ஸோ நம்ம என்ன பண்ணால் இதுக்கு என்ன ரிலேஷன் பார்க்கணும். 3:11 3ஐ விட எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது? 3ஐ விட ஜாஸ்தியாக தான் இருக்குது 11. ஸோ எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 8 ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷனை பார்த்து எழுதணும். இதுக்கு வந்து ஆப்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து எழுதணும். ஒரு வேளை 8 7 + 8 15 அங்கே இருந்ததுன்னா நீங்கள் எழுதலாம். ஒரு வேளை இல்லை வேறு நம்பர் வருது அப்படின்னா நம்ம வேறு கால்குலேஷன் பார்க்கணும். ஸோ இது வேறு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா 3² + 2 அப்படின்னா நமக்கு என்ன வருது? 9 + 2 11. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணி +2 பண்ணால் தான் 11 வருது. அப்போ அதே மாதிரி போட்டு பார்ப்போம். 7² + 2 49 + 2 51. ஸோ ஆப்ஷனில் 51 இருந்தால் இதுதான் கரெக்டு. ஸோ ஆப்ஷனை பார்த்து இந்த சம் போடலாம். ஸோ எக்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ ஆப்ஷனில் என்னென்ன ஆன்சர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்கள். 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையேயான விகிதம். இது மாதத்தில் இருக்குது, இது வருடத்தில் இருக்குது. ரெண்டையும் மாதத்துக்கு மாற்றிடலாம். 9 ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள். ஓகே, இதை அடித்தோன்னா ஸோ 3:4 தான் 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்குமான விகிதம். அடுத்த ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பேன் x என்ன? இது வேறு ஒன்றும் இல்லை. 2:5 விகித சமானம் x:20 இதுதான் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் சம்லாம் பார்த்தோம்ல அதே தான். எக்ஸினுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்பவும் போல் AD is equal to BC அப்படிங்கிறதுல போட்டுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் நான் டேரெக்டாக எழுதுகிறேன். x is equal to 2 into 20 divided by 5ன்னு வரும். ஸோ x is equal to 8 தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்கள். சிக்ஸ்த்து சம் பாருங்கள். A is to B is equal to 1/2 is to 3/8.
B is to C is equal to 1 by 3 is to 5 by 9. C is to D 5 by 6 is to 3 by 4 எனில் A is to B is to C is to D ஒவ்வொருத்தருடைய வேல்யூ என்னன்றதை கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. இந்த A is to B ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். இந்த A is to B A by Bன்னு எழுதலாமா? அதுதானே A is to B. A by Bன்னு எழுதணும்னா 1 by 2 by B போகிறதுனால இது தலைகீழியாக வந்துடும் 8 by 3. ஓகே, அதே மாதிரி B by C எடுத்து எழுதுகிறேன் 1 by 3 into 9 by 5. C by D எடுத்து எழுதுகிறேன் 5 by 6 into 4 by 3. ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஃப்ராக்ஷன்ஸில் நான் எடுத்து எழுதிட்டேன். A by B, B by C, C by Dன்னு எடுத்து எழுதிட்டேன். இப்போது நமக்கு வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சிம்பிளாக இந்த மாதிரி சம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு A in terms of Bன்னு எழுதிக்கோங்க. A equal to 1 by 2 into 8 by 3 of Bன்னு வருமா? ஓகே, அந்த B எழுதாமல் என்ன பண்ணுங்க, இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. 1 by 3 அப்படி எழுதுங்க. 1 by இதை நான் இங்கே எழுதுகிறேன் 1 by 3 into 9 by 5. இந்த C வரும், அந்த Cக்கு பதிலாக இங்கே எழுதுகிறேன் 5 by 6 into 4 by 3 into Dன்னு வரும். ஓகே, நல்லா பாருங்கள். இதை இந்த Bயை இங்கே கொண்டு போயிருக்கேன். சரியா? A in terms of Bன்னு வச்சுக்கிறேன். அப்போ A is equal to 1 by 2 into 8 by 3 முடிஞ்சிருச்சா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் B எழுதணும். B எழுதாமல் நான் என்ன பண்ணுறேன், இந்த Cயை இங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ 1 by 3 9 by 5 இந்த ரெண்டாவது டேர்மும் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல C வரணும். அந்த Cக்கு பதிலாக தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து 5 by 6 into 4 by 3 இந்த D இங்கே வந்துடும். அந்த Dயை இங்கே எழுதிக்கேன். அப்போ A in terms of Dக்கு வந்துருச்சு. அப்போ இந்த வேல்யூ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிரும். ஓகே, பார்க்கலாம். 1 2 4 2 8 1 3 3 3 9 இந்த 2 5 கேன்சல் ஆயிரும். 3 6 2 4 இந்த 2 3 கேன்சல் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பாருங்கள், A is equal to இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 8 டிவைடட் பை இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. 8 டிவைடட் பை 9 இன்ட்டு Dன்னு வருமா? அப்போ இந்த T இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ A by D is equal to 8 by 9. ஸோ அதில் நமக்கு ஏனுடைய வேல்யூ கிடச்சிருச்சு, டியினுடைய வேல்யூ கிடச்சிருச்சு. ஏயினுடைய வேல்யூ 8, டியினுடைய வேல்யூ 9. இப்போ எடுத்து எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு பியோட வேல்யூ சியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சியினுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சி இஸ் ஈக்குவல் டு சி வந்து பாருங்கள் 5 by 6 into 4 by 3 into D. இந்த 9 இங்கே போட்டுக்கோங்க. 3 6 2 4 1 3 3 9. வேறு எதாவது அடிக்க முடியுமா? இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அப்போ 5 into 2 10 வந்துடும். அப்போ சியினுடைய வேல்யூ 10. அடுத்தது இந்த CADC கிடச்சிருச்சு. அதுலேருந்து நம்ம B எடுத்துடலாமா? இந்த ஈக்குவேஷனில் போடுங்க. B is equal to 1 by 3 into 9 by 5 into C வந்து நமக்கு 10 வந்துடும். 1 5 5 2 5 10 1 3 3 3 9. B is equal to 2. ஓகே, இப்போ B is equal to 2ன்னு கிடச்சி. அப்போ ஏவோடைய வேல்யூ கிடச்சிருச்சு, பியினுடைய வேல்யூ கிடச்சிருச்சு, சியினுடைய வேல்யூ கிடச்சிச்சு, டியினுடைய வேல்யூ கிடச்சி, எல்லாமே கிடச்சிச்சு. அப்போ நமக்கு ஆன்சர் 8 is to பியினுடைய வேல்யூ ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். 6 சாரி 3 6 3 இங்கே 2. ஓகே, 6 கவனமாக போடுங்க. ஸோ 8 into 8 is to 6 is to C வந்து 10 is to D வந்து 9. ஓகே, இதுதான் A is to B is to C is to D. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அதே தான் சேம். இந்த இதை அப்படியே பார்த்த உடனே நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்தோம். A in terms of Dக்கு
நம்ம கொண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எழுதுகிறேன் கரெக்டானு பாருங்கள். A is equal to 3/2 into 3/4 into 2/3 into D. Okay. A is equal to 3/4 into D. அப்போ A இனுடைய வேல்யூ 3, D இனுடைய வேல்யூ 4. ஓகே, இதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். CDயில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். C/D is equal to 2/3. இப்போ D வேணும். C is equal to 2/3 into D வந்து 4. ஓகே, C வந்து 8/3. A வந்து 3, D வந்து 4, C வந்து 8/3. அடுத்தது A, D, C தெரிஞ்சிச்சு, B மட்டும் வேணும். இந்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். B/C is equal to 3/4. அப்போ B is equal to 3/4 into C 8/3 2. B is equal to 2. ஸோ நமக்கு எல்லா வேல்யூவும் கிடச்சிருச்சு. A வந்து 3, B வந்து 2, B வந்து 2, C வந்து 8/3, D வந்து 4. ஒன்றே ஒன்று மட்டும் நமக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷன் என்ன பண்ணலான்னா நம்ம ஹோல் நம்பராக எல்லாத்தையும் மாற்றணும். ஸோ அந்த 3ஆல் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஸோ 9:6:8:12. இதுதான் A::B::C::D. ஓகே, புரிஞ்சதா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 8th sum. A is to B is equal to 2 is to 3, B is to C is equal to 4 is to 5, எனில் C is to A என. அதே தான், சேம். A in terms of C. இதில் D கிடையாது. A is to C போட்டுடலாம். A is equal to 2/3 into 4/5 into C. ஓகே, எதாவது அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ நான் என்ன எழுதுகிறேன்? A is equal to 8/15 into C. அப்போ A வந்து 8, C வந்து 15. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? C is to Aன்னு கேட்டிருக்காங்க. therefore C is to A is equal to 15 is to 8. அவசரத்தில் 8 is to 15 போட்டுறாதீங்க. என்ன கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். கொஷினில் C is to Aன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 15 is to 8 தான் நமக்கு ரைட் ஆன்சர். அடுத்தது 9th கொஷின் பாருங்கள். 9th கொஷின், x divided by 5 equal to y divided by 8 எனில் x plus 5 is to y plus 8 காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, இதை நம்ம x/yன்னு எடுத்துக்கலாம். x/y is equal to 5/8. அப்போ x வந்து 5, y வந்து 8. அதை அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 plus 5 is to 8 plus 8. 10 is to 16. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5 is to 8. இதுதான் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது 10th சம் பாருங்கள். x is to y is equal to 3 is to 4 எனில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 4x plus 5y is to 5x minus 2y காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு எக்ஸனுடைய ஒய்யினுடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 4. ஓகே, அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 12 + 5 20 is to 15 minus 8. இப்போ 42 is to 8 போச்சுன்னா 7. சாரி 32 is to 7 தான் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த 11th சம் பாருங்கள். 5 is to 4 என்ற விகிதத்தின் சதவீத மதிப்பு காண்க. சிம்பிள். 5/4 into 100 போட்டால் சதவீதத்தில் கிடச்சிரும். ஓர்னா நாங்கள் 25 நாள் 100. 25 into 5 நமக்கு எவ்வளோ? 125%. ஓகே,
12th சம் பாருங்கள். a is to b is to c is equal to 2 is to 3 is to 4 எனில் a by b, b by c, c by a இன் மதிப்பு காண்க. ஸோ ஈஸி இது. a b c வேல்யூ தெரியும், இதை அப்படியே அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். a by b is to b வந்து 3, b by c is to c by a. ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுத்துருங்க. 3, 4 and 2. LCM of 3, 4, 2 என்னது வரும் நமக்கு? 3, 4, 2 வந்து 12 கிடைக்குமா? 12. அப்போ 12 வச்சு நம்ம இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணோன்னா 4 2 8. ஓகே, 8 is to 3 12, 3 9. ஓகே, is to 6 2 12, அப்போ 6 6 24. ஸோ இதுதான் a by b is to b by c is to c by a இனுடைய வேல்யூஸ். ஓகே, அடுத்தது 13th சம் பாருங்கள். 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் லென்த் வந்து 24 மீட்டர். அதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க? 3:2:7. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் நம்பர் நமக்கு தெரிஞ்சிடும். அதை வந்து 3 துண்டாக கட் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இதை தான் நமக்கு ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கணும். 3, அதை நான் என்ன பண்ணுறேன், 3x + 2x + 7x is equal to 24 மீட்டர். ஓகே, டோட்டலாக எவ்வளோ? 7 8 9 10 போனோம் 12. 12x is equal to 24. அப்போ x is equal to 2 2 மீட்டர். x வந்து 2 கிடச்சிருச்சு. சாரி, x வந்து ஃபேக்டர் வந்து 2 கிடச்சிருச்சு. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 3 2 6 மீட்டர், 2 4 மீட்டர், 7 2 14 மீட்டர். ஸோ 3 துண்டின் நீளம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் ஒன் 6 மீட்டர், செகண்ட் ஒன் 4 மீட்டர், தேர்ட் ஒன் 14 மீட்டர். இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ 14 and 15 சம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்ச ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்கள். இது அதே மாதிரி தான், சேம் நம்ம பண்ணது மாதிரியே தான், இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளமே தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளமும். இந்த 2 ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வந்துச்சுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.